உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது குஷியோட சின்ன வயசு புக்ஸ். நான் தான் அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். அப்பெல்லாம் அவ இப்படி இல்லை. எல்லார் மேலேயும் பாசமா இருப்பா. அதுவும் என் மேல ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பா. அவளுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, என்கிட்ட இருந்து மொத்தமா விலகி போயிட்டா. குஷி, நீ என்ன காரியம் பண்ற? புத்தகத்தை கிழிச்சா உனக்கு பாவம் வரும். நீ இந்த புத்தகத்தை பத்திரமா எடுத்து வை குஷி. ஏன்னா இதெல்லாம் என்னோடது இல்ல, உன்னோடது. இத மோகன் ஐயா தான் எனக்கு படிக்க கொடுத்தாரு. இந்த புத்தகம்லாம் அவருக்கு ரொம்ப முக்கியம். அதனால நான் இத படிக்கிறேனோ இல்லையோ, நீ இத பத்திரமா எடுத்து வை, சரியா? இந்தா. ஆமா ரிஷி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். அது கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணேன். ஓ வாவ், கிராஜுவேஷன், வெரி நைஸ். ராதாவும் அவ படிப்பை முடிக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அவ கல்யாணம் பண்ணிக்கிறா. இனிமே என்ன பண்ண முடியும் இல்ல? ஆனா படிப்புக்காக நம்ம கல்யாணத்தை தள்ளி போட முடியாதுல்ல? கண்டிப்பா முடியாது. கல்யாணம் கல்யாணம் தான். இந்த படிப்பு எங்க, கல்யாணம் எங்க? இல்லையா ரிஷி? அது உங்க விருப்பம் தாமா. அப்ப ராதாவோட விருப்பம் அதை கேட்க மாட்டேங்க. ஆமா ராதா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? அது நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 10வது வரைக்குமா? பத்தாவது வரைக்கும்? அம்மா, இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டீங்க. இது தப்பு. இப்படி நடக்கவே கூடாது. நான் ஒரு கிராஜுவேட். என்னோட ஒய்ஃப் 10வது படிச்சவளா? நாளைக்கு குழந்தைங்க ஸ்கூல் பாடத்தை கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ நேரம் கூட இல்ல. பன்னெண்டாவது படிக்க 2 வருஷம், அப்புறம் கிராஜுவேஷனுக்கு 3 வருஷம். அப்போ இவங்களை கல்யாணம் படிக்க நான் இன்னும் 5 வருஷம் காத்திருக்கணுமா? அப்படிலாம் முடியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.